நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக உங்களை வழிநடத்த விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். இரண்டு தீமோத்தேயு இரண்டாவது அதிகாரம் 15 முதல் 18 வரை. 2 தீமோத்தேயு 2 15 முதல் 18 வரை. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவருடைய வார்த்தை அறுப்பிளவை போல படரும், இமனேயும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போடுகிறார்கள். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். இரண்டு தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதையும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்றும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, உமது குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உம்முடைய பிரசன்ன தண்டையிலே நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு வேண்டிய இந்த நாளுக்கான இந்த சமயத்துக்கான தெய்வீக ஆலோசனை உம்முடைய சிங்காசனத்திலிருந்து வரும்படி நீர் கிருபை அருளும். வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தை அருளி செய்யும். வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நல்நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். நான் வாசித்த இந்த வேத வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சுகளை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அந்த வீண் பேச்சு எது என்று சொன்னால் அதுதான் கள்ள போதகர்களால் வரக்கூடிய சில தவறான காரியங்கள். அந்த நாட்களிலே அவர்கள் செய்த மிகப்பெரிய மோசமான ஒரு காரியம் என்னவென்றால் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. ஆனால் இனி அடுத்து வர வேண்டிய அந்த உயிர்த்தெழுதல் இன்னும் நடக்கவில்லை. நடைபெற வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஆனால் அப்பொழுதே ஒரு கூட்டம் எழும்பி என்ன சொல்லுகிறார்கள்? உயிர்த்தெழுதெல்லாம் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் எடுத்தோமானால் ஒரு மனிதனுடைய விசுவாசம் எதன் மேலே நிற்கிறது என்று சொன்னால் தேவன் அவனுக்கு தந்திருக்கிற அந்த மெய்யான ஆலோசனையிலே அது நிற்கிறது. அப்போ தேவன் தந்த அந்த மாலான ஆலோசனைக்கு முரண்பாடான கருத்துக்கள், காரியங்கள், வியாக்கியானங்கள் இங்கும் அங்குமாய் பலராலே உருவாக்கப்படும் பொழுது அந்த மெய் விசுவாசத்திலிருந்து அநேகருடைய கவனம் என்ன செய்யப்படுகிறதுங்க? திசை திருப்பப்படுகிறது. இது அவருடைய விசுவாசத்தை கவிழ்த்து அவர்கள் ஆரம்பித்த அந்த துவக்கத்திலிருந்து
அந்த முடிவை அவர்கள் அடைய முடியாதபடி அது அவர்களை கஷ்டப்படுத்துகிறது. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்கிறார். ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தையினுடைய பொருளே அதுதான். ஆண்டவருடைய உறுதியான அஸ்திபாரம் அது நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது இந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது அரிப்பிளவையை போல படரும் என்கிறார். ஓல்டு டிரான்ஸ்லேஷனில் கேன்கர் என்று போற்றப்பட்டிருக்கிறது, அதை மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் கேன்சர் என்றே போட்டிருக்கிறார்கள். ஒரு கேன்சர் நோயினுடைய கிருமி எவ்வளவு வேகமாய் பரவி ஒரு மனிதனுடைய உயிரை அது கொல்லக்கூடியதாக இருக்கிறதோ, அவனுக்கு ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த சிவப்பணுக்கு வெள்ளை அணுக்களை எல்லாம் சீக்கிரத்தில் அது கொண்டு அவனை மரணத்தை நோக்கி கொண்டு போகிறதோ, அதுபோல் இது போலத்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய வந்து இன்றைக்கி அநேகருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறது. அப்போ வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு ஒரே கர்த்தர் உண்டு, ஒரே விசுவாசம் உண்டு, ஒரே ஞானஸ்நானம் உண்டு. தேவன் அந்த அஸ்திபாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ உண்மை கிறிஸ்தவம் நிற்கிற இந்த அஸ்திபாரத்தை குறித்து வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது, நாம் வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் இருக்குது. இந்த அநியாயத்தை இங்கிலீஷில் இனிக்விட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. இனிக்விட்டி என்று சொன்னால் அக்கிரமம். அக்கிரமத்திற்கு எதிர்மறை என்னன்னா கிரமம் தான். அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பின் திட்டம் ஒரு மிகப்பெரிய கிரமமான ஒன்று. அது ஏதேனில் ஆரம்பித்து நித்தியத்தில் நிறைவடைகிற ஒன்று. அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் ரொம்ப கிரமமாய் அழகாய் அற்புதமாய் செய்து வைத்திருக்கிறார். இந்த ஒரு கிரமத்திற்கு, இந்த ஒழுங்குக்கு எதிர்மறையாக வரக்கூடிய எல்லாமே என்னது தாங்க? அக்கிரமம், அநியாயம். அநியாயம்னா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தரை ஏமாத்துறது, திருடுறது, பொய் சொல்கிறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நினைக்கிறோம். இது எந்த அளவுக்கு அநியாயமோ அக்கிரமமோ, அதுபோல் தேவனுடைய மெய்யான விசுவாசத்திற்கு மாறான காரியங்களை சொல்லி அந்த ஜனங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்கிற காரியங்கள் அனைத்துமே என்னது தான்? அக்கிரமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன்னா இது இந்த வசனத்தை கர்த்தர் சபைக்கு எழுதுகிறார். சபையில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர் பாவத்தை விட்டுட்டு சினிமா, குடி, எல்லா தப்பான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு அநியாயம்னு சொல்கிற விஷயம் எது என்று கேட்டால், நீ பெற்றுக்கொண்டிருக்கிறதான மெய்யான விசுவாசத்திற்கு மாறாக இருக்கிற எல்லா காரியங்களை விட்டு அடையாளம் கண்டு அதை விட்டு என்ன செய்? வெளியே வர வேண்டும். அப்போது இந்த விசுவாசம் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து இயேசு நமக்கு தந்திருக்கிற அந்த மெய்யான அஸ்திபாரத்திற்கு மாறாக வேறு ஒரு காரியத்தை அது நமக்கு உண்டு பண்ணி அது நம்மளை குழப்பி கொண்டு போகும் பாருங்க. அப்போ உண்மை கிறிஸ்தவம் நிற்கிற அஸ்திபாரத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது 1 தீமோத்தேயு 3:16 அப்போஸ்தலன் எழுதுகிறார், அன்றியும் தேவ பக்திக்கு உரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மையுள்ளது. தேவன் மாமிசத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அப்போது தேவ பக்திக்குரிய அந்த பேஸே என்னன்னா, அதரிசனமாக இருக்கிற தேவன் இரட்சகராக மாம்சத்தில் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மையத்தை வைத்து தான் கிறிஸ்தவ விசுவாசமே கட்டப்பட்டிருக்கிறது. அவரை வேணான்னு புறந்தள்ளிட்டு என்ன பண்ண முடியாதுங்க? செய்ய முடியாது. அப்போது யூதர்களுக்குள்ளே இருந்த பெரிய பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் மோசேயை ஏற்றுக்கொள்வோம், நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வோம், பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் மேசியாவாக இவரை என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி இவரை தள்ளிவிட்டால் அங்கே என்னவே இல்லைங்க. கிறிஸ்தவத்துக்கும் அந்த இடத்துக்கும் என்னவே இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான்.
அப்போ அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு மக்கள் இது அவரை விட்டு அவரை புறந்தள்ளி விட்டு இன்னொரு காரியத்திலே அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது. ஆமாம், அவரை நாம் வெறும் இயேசு என்று சொல்லுகிறதில்ல, இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். கிறிஸ்து என்றால் மேசியா என்று பொருள். நம்மளை மீட்க வந்த தெய்வம் அவர். அப்போது தேவ பக்திக்குரிய ரகசியத்தினுடைய நிலையை என்னன்னா, காணக்கூடாத தேவன் எதில் வெளிப்பட்டிருக்கிறாருங்க? மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். இப்போ இவரை மையமாக வைத்து தான் அந்த அஸ்திபாரம் மேற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அதை காலாகாலங்களாய் தேவன் திட்டமிட்டார். அந்த காலாகாலங்களாய் வெளிப்படுத்தினால் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் அவர் என்ன பண்ணினாருங்க? செய்து முடித்தார். கடந்த வாரத்தில் நம்ம கேட்ட செய்தியின்படி அந்த நம்முடைய மீட்புக்கான கிரயத்தை அவர் தான் நமக்காக செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறாருங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் நமக்கு அந்த கிரயத்தை செலுத்தி அந்த பாதையை கடவுள் திறந்து கொடுத்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்துக்குள்ளே நம்மளை என்ன செய்கிறாருங்க? ஸோ ஹி மேட் த ஆக்சஸ் வெரி ஈஸி. அதாவது அந்த விஷயங்களை எப்படி கொண்டு வந்துட்டாருங்க? சுலபமாக்கிட்டார், ரொம்ப சுலபமாக்கிட்டார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வங்கியில் ஒரு 500 ரூபாய் டெபாசிட் பண்ணணும், இல்லை 500 ரூபாய் எடுக்கணும், எவ்வளோ கஷ்டப்படுவீங்க? அதுக்காக பேங்க்குக்கு போகணும், வாசலில் நின்று ஒரு சலானை ஃபில்லப் பண்ணி அதுக்காக ரொம்ப நேரம் லைனில் நின்று கஷ்டப்பட்டுலாம் நம்ம அதெல்லாம் செலுத்துவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை என்ன? இன்றைக்கி இருக்கிற இந்த சின்ன ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு 500 ரூபாயெல்லாம் டக்குன்னு ஒருத்தருக்கு என்ன செஞ்சிடலாங்க? மாற்றி கொடுத்துடலாம். அவ்வளவு எளிமையாக்கப்பட்டு விட்டது. அப்போது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவனுடைய பிரசன்னத்தண்டையிலே மனிதன் நெருங்குவதற்கு இருந்த அந்த கடினமான ஒரு ப்ராசஸ் கிறிஸ்து இயேசு சிந்தின அந்த இரத்தத்தினாலும் அவர் செலுத்தின அந்த கிரயத்தினாலும் அது எளிமையாக்கப்பட்டு அந்த திரைச்சீலை ஆண்டர் கிழித்து எப்படி கிழித்தானா? பெர்மனெண்ட்டாக கிழிச்சிட்டார், அவ்வளோதான். அதாவது என்ன அர்த்தம்னா, அவர் எப்போ வேணாலும் அவர்கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். இதை குறித்து எபிரேயரில் எழுதும்போது சொல்கிறார், உனக்காக உள்ள ஒரு ஆத்தும நங்கூரம் அப்படிங்கிறார். அப்போ அந்த இடத்துல என்ன போடப்பட்டிருக்குதுங்க? அந்த நங்கூரமானது ஒரு கயரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அதை பிடிக்கிற எல்லாரும் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு என்ன செஞ்சிடலாங்க? வந்து சேர்த்துடலாம். அப்போது இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, அவருடைய செயலுக்கான அங்கீகாரத்தை கொடுக்காத எந்த ஒரு விசுவாசமும் அது தேவனிடத்திலிருந்து வந்ததில்லை, அது பிசாசினிடத்தில் வந்தது. அப்போது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் விசுவாசமே. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சத்தியத்தில் இருக்கக்கூடிய நூதனமான சில பிரசங்கிமார்கள் இயேசு கிறிஸ்துவெல்லாம் இப்போ 2வது ஆளாகிட்டாங்க. அவர்களுக்கு தீர்க்கதரிசியையும் பிரண்ணாமையும் முக்கியத்துவப்படுத்தி அதை பேசுகிறதுக்கு தான் அவர்களுக்கு என்ன இருக்குதுங்க? ஆமாம், அவர் பரிசுத்த ஆவினாலே எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்களை 2ஆம் தரம் புத்தகமாக இன்றைக்கு கருதக்கூடிய அளவுக்கு அவருடைய புத்திகள் இன்றைக்கு மழுங்கி சீர்கெட்டு போய் அசிங்கத்துக்குள்ளும் அருவருப்புக்குள்ளும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு காலாகாலங்களாக எந்த காலத்திலுமே அந்த அஸ்திபாரத்தை அவர் தான் போட்டார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தன் புத்தகத்தில் எழுதும்போது, நான் புத்தியுள்ள சிற்பாச்சாரி என்ன போட்டேங்கிறாரு? அஸ்திபாரம் போட்டேங்கிறாரு. அடுத்த வசனத்தில் சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரங்கிறார். என்னங்க, ஏற்கனவே போடப்பட்டிருக்குங்க தான் நான் போடுறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன போட்டு வச்சாரோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்கிறாரு. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு அஸ்திபாரத்தை ஏற்கனவே என்ன செஞ்சாச்சு? போட்டாச்சு. எங்கே போட்டாச்சு? கல்வாரி சிலுவையில் நம்முடைய மீட்புக்காக அவர் திட்டம் பண்ணி தீர்மானித்து அதை அழகாக செய்து அவர் சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தி அந்த அற்புதமாக அதை செய்து முடித்துட்டார். அவர் செலுத்தின அந்த கிரயத்துக்கு ஈக்குவலான கிரயத்தை உலகத்தில் யாருமே செலுத்தலை. அப்போது ஆட்டுக்கடாக்களினுடைய இரத்தத்தினாலே, காளைகளுடைய இரத்தத்தினாலே அழிக்கப்படாத ஒரு மீட்பு கிறிஸ்து இயேசுவினாலே அழிக்கப்பட்டது. அப்போ உங்களுடைய மீட்புக்கும் என்னுடைய மீட்புக்கும் அஸ்திபாரமாக இருக்கிற ஒன்று எதுனா, இயேசுவின் சிலுவை மரணம், பாடு, அடக்கம், உயிர்த்தெழுதல், அவர் சிந்தின இந்த இரத்தத்தின் வல்லமை. இதுதான் பேஸு. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு காலம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய விஷயங்களை ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த சிலுவையினுடைய மேன்மை எனக்கு என்னன்னு புரிந்தது. இப்போ அவர் என்ன அஸ்திபாரத்தை தமது சிலுவை பாடு மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மூலமாய் பண்ணியிருக்கிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்,
உங்கள் விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாய் நான் பிரசங்கிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் புக்கை கிரியேட் பண்ணவர் யாரு? ஆண்டவர். உனக்கு டீச் பண்ண வந்திருக்கிற உபாத்தியாயன் தான் நான். ஆமென். அப்போ நான் ஒரு புது காரியத்தை பவுலாகிய நானே போய் நான் இன்னொரு சிலுவையை எடுத்துக்கொண்டு நானே உங்களுக்காக இன்னொரு சிலுவையை சுமந்து இன்னொரு இடத்துல அடிக்கப்பட்டு அப்படிலாம் யாருமே செய்ய முடியாது. உங்கள் மீட்புக்காக இம்மானுவேல் ஜெப வீட்டு மக்களின் மீட்புக்காக பாஸ்டராகிய நான் போய் மறுபடியும் சிலுவையில் மறிக்க போகிறேன் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. மறித்தனா உயிர் போகிற ஒன்று தான் நஷ்டமாகும் ஒழிய அதனால் ஒரு பலனும் இல்லை. காரணம், கர்த்தர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அஸ்திவாரம் போட்டவர் தான், அவரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். ஏன்னா ஜனங்களுடைய மனோபாவம் இங்கே எப்படி மாறுதுன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன் அப்படிலாம் ஒரு மாதிரி மக்களை ஆழ்த்தத்துவங்களை ஊழியர்களை மையப்படுத்தி அப்படி விசுவாசம் அப்படி நகண்டு போகுது. பவுல் சொல்கிறாரு, பவுல் யார், அப்போல்லோ யார்? எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒன்று இருக்குது. பிரசங்கிக்கிற எங்களை அல்ல, பிரசங்கத்தில் வெளிப்படுகிற கிறிஸ்துவை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கள் பாஸ்டர் எப்படி தெரியுமா, எங்கள் ஊழியக்காரர் எப்படி தெரியுமா, எங்கள் சர்ச்சை எப்படி தெரியும், அந்த பீத்தலே இருக்கக்கூடாதுங்க. அது வெளியே வரக்கூடாது. இங்கே கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் அறிந்திருக்கிற கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர், அதற்கு சாட்சிகளாக தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இம்மானுவேல் ஜெப வீட்டின் ஐக்கியத்துக்கு பிரதிநிதிகள் அல்ல, இங்கே கற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவுக்கு நீங்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். ஒருத்தரை கூட்டு வரணும், என்ன சொல்லி கூட்டு வரணும்? அவர் நல்ல பாஸ்டர் மொக்க பாஸ்டர்லாம் சொல்லக்கூடாதுங்க. அவர் நல்லாவும் இருப்பார், நாளைக்கு கெட்டும் போவார். ஆனால் அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தினது ஒன்றையே மாற்றது. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. இதுதான் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அப்போ வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிற எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். ஞானம் யார்? அவரே. நீதி யார்? அவரே. பரிசுத்தம் யார்? அவரே. மீட்பு யார்? அவரே. இந்த நிலையை புரிந்து கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல இந்த காரியங்களை தான், இந்த விசுவாசத்தை தான் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு என்னவா வச்சேன்? அஸ்திபாரமாக வைத்தேன். காரணம் என்னென்னா, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவர்கள் போய்விடுவார்கள், ஆனால் கிறிஸ்து ஒரு காலம் போக மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவர் உங்களை விட்டு விழுகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை. அப்போது 11வது வசனத்தில் சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. அப்போது உண்மை ஒரு 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 விசுவாசியினுடைய விசுவாச ஜீவியத்தின் ஃபவுண்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்த ரட்சிப்பின் கிரியைகள் தான் உன்னுடைய விசுவாசத்தினுடைய பேஸு. நீங்கள் எல்லாம் இயேசுக்கிட்ட ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? இம்மைக்காக வந்தேன், வேறு காரணங்களை சொல்லுவான். எனக்கு குழந்தை வேணும்னு வந்தேன், வேலை வேணும்னு வந்தேன், சுகம் வேணும்னு வந்தேன், வேறு காரியங்களை சொல்லுவான். ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவை எதற்காக ஒருவன் பற்றி கொண்டு வந்திருக்கிறானோ அதற்காக வந்திருப்பானே. ஆனால் அவன் என்ன சொல்வான்? நான் பாவியாக இருந்தேன், அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கிறிஸ்து தருகிறார் என்று நம்பி அவரிடத்தில் வந்தேன். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்கிற ஒரு உத்தரவாதம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய பேஸ். இதுதான். இப்போ எபேசியருக்கு நீங்கள் வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
2:20 இப்போ ஆண்டவர் இந்த இந்த தமது சரீரமாகிய சபை எப்படி கட்டி எழுப்புறாருங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். சொல்றார், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். அப்போ என்னங்க, கிறிஸ்து தான் அஸ்திபாரங்கிறீங்க, அப்புறம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசின்னா என்ன சொல்ல வராரு? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாரும் யாரை தான் உரைத்தாங்க? வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் யாரை உரைத்தாங்க? வந்த இயேசுவை. தீர்க்கதரிசிகள் உரைத்தது வரப்போகிற இயேசுவை, அப்போஸ்தலர்கள் உரைத்தது வந்த இயேசுவை. ஹல்லேலூயா. அப்போ முழுக்க முழுக்க வேதம் முழுவதும் நீங்கள் படித்தீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நடுநாயகன் கதாபாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறபடி, உன்னுடைய வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று மேசியாவை குறித்து ஆரம்பித்த அந்த வேத புத்தகம் இறுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரம் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட என்ன செய்வதாக இருப்பதாக. அப்போ ஆதியாகமத்தில் ஆரம்பித்த இயேசு மறைக்கப்பட்டவராய் பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் இருந்தவர், மறைக்கப்பட்ட ரகசியமாய் மறைபொருளாய் இருந்தவர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் நமக்காக வந்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் he was concealed, in the new testament he was revealed. அவர் மறைக்கப்பட்டவராய் பழைய ஏற்பாட்டு காலம் முதல் இருந்தால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் வெளிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவாய் வந்திருக்கிறார். அப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு காலம் முதல் எல்லா தீர்க்கதரிசிகளும் வரப்போகிற அவரை பற்றி தான் என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் ஆதியாகமத்தில் இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, யூதாவை ஆசீர்வதிக்கும் போது சொன்னால், செங்கோல் உன்னிடத்திலிருந்து என்ன செய்யும்? புறப்படும். அப்போ அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த செங்கோல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க எல்லா புத்தகத்திலும் நீங்க படிச்சீங்கனாலும், தீர்க்க தரிசனங்களாலும் வரலாற்று உண்மைகளானால் எல்லாவற்றுக்குள்ளும் கிறிஸ்து என்கிறவர் மறைந்திருக்கிறார். அவர் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே வந்தபோது அவர் வந்துட்டார். இப்போ வந்து இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னவா வெளிப்படுத்தியிருக்கிறார்? உபதேசமாக அவர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க? பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டவர் யார்? அவர் தான் இவர். நியாயப்பிரமாணத்தில் மன்னாவாக பேசப்பட்டவர் தான் யார்? அவர் தான் இவர். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையாக கருதப்பட்ட தீர்க்கதரிசி யார்? அவர் தான் இவர். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த இணைப்பின் காரியத்தை தான் இந்த உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறது. அது அடிப்படையிலே வெளிப்படுத்துகிற ஒன்றே ஒன்று, மாம்சத்திலே வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் மேல், எவர் மேல்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மேல். அப்படி தான் படிக்கணும் அந்த வசனத்தை. மாளிகை முழுவதும் எப்படி இணைக்கப்பட்டு, ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் வேறு வேறு மாதிரிலாம் போக முடியாது பாருங்கள். ஏன்னா அந்த விசுவாசத்தை கர்த்தர் அமைக்கும் போது எப்படி அமைக்கிறாருங்க? ஒரே இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக என்ன செய்கிறது? எழும்புகிறது. அவர்கள் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ காலாகாலங்களாக பிசாசனுடைய டார்கெட் என்னன்னா, இந்த அஸ்திபாரத்தை என்ன செய்யணுங்க? மாற்றணும். ஏன்னா ஆண்டவருடைய சிஸ்டத்தை, ஆண்டவர் ஏற்படுத்தின ஒழுங்கை மாற்றுகிறதா யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. ஏதேமின் புத்திரரை பற்றி சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது ஒரு ஆதங்கமான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 137:7 எருசலேமினுடைய நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையுங்கள், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்றார். அதாவது அவனுடைய நோக்கம் என்னன்னா, இங்கே இப்படி ஒன்று இருந்ததுங்கிறதுக்கான எதுவே தெரியக்கூடாது. கட்டடத்தை இடிங்கிறது வேற, எதை இடிக்க சொல்கிறான்? அஸ்திபாரத்தை இடிக்க சொல்கிறான். நம்ம ஆண்டவர் ரொம்ப வல்லவர், நல்லவர் பாருங்க. அவர் அஸ்திபாரத்தை போட்டாலும் சிலர் அஸ்திபாரத்தை தரமட்டத்தோடு நிறுத்திடுவாங்க.
சிலர் அஸ்திபாரம் போடும்போது பள்ளம் தோண்டி அப்படியே எடுத்துகிட்டே வருவாங்க. அந்த பூமியினுடைய சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு 3/4 அடி இல்லை 1 அடி வச்சுட்டு எதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, கட்டடத்தை கட்ட ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்திபாரத்தை எது வரைக்கும் தூக்குவாங்க, ஹைட்டு வரைக்கும் நல்ல ஹைட்டு, பூமிக்கு மேலே ஒரு 3 அடி 4 அடி. இப்போ நம்ம பைபிள் காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி எப்படி இருக்குதுங்க, தரையை விட ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அப்போது இவன் என்ன தான் மேலோட்டமாக அஸ்திபாரத்தை இடித்தாலும் உள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த தடயத்தை வேணாலும் என்ன பண்ண முடியாதுங்க, மாற்ற முடியாது. அப்போது அவர்கள் என்ன தான் அஸ்திபாரத்தை அடிக்க உடைக்க பிரயாசப்பட்டு இடித்தாலும் அந்த சாலமோன் பூமிக்கு கீழே போட்ட அந்த அஸ்திபாரத்தினுடைய தடயங்கள் என்னவே செய்யலைங்க, மாறலை. ஆகவே கர்த்தருடைய அஸ்திபாரம் ஒரு காலம், ஆனால் ஏதோ அந்த அவனுடைய வார்த்தைகளினுடையக்குள்ளே இருக்கிற அந்த வேகம் பாருங்கள், எது வரைக்கும் இடித்து போடுங்க, அஸ்திபாரம். அதாவது அவன் இருந்ததுக்கான எதுவே தெரியக்கூடாதுங்க, தடயமே தெரியக்கூடாது. அப்போது பிசாசுக்கு நம்மளை குறித்திருக்கிற டார்கெட் என்னன்னா, அவன் நம்மளை இடிக்கிறானா இல்லை, எதை இடிக்கணும், முதல்ல அஸ்திபாரத்தை, விசுவாசத்தை இடிக்கணும். அன்றைக்கி ஆதாமையும் ஏவாளையும் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு நேராக வந்து அவங்கள ஒன்றும் பண்ணலை, எதை தான் வச்சான் கையை, அவர்களுடைய விசுவாசத்தில். காரணம், அவருடைய விசுவாசம் எதன் மேலே நின்று கொண்டு இருந்தது, கர்த்தர் தந்த வார்த்தையில் நின்று இருந்தது. கர்த்தர் தந்த வார்த்தையின்படி இதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை புசிக்கிறது இல்லை. அப்போது இதுதான் தேவன் தந்த அந்த ஒழுங்குக்குள், தேவன் தந்த அந்த ஆலோசனைக்குள் தான் அவருடைய காரியங்கள் நடக்கிறது. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அப்போது அவன் வந்து எதில் கை வைக்கிறான், தேவன் சொன்னது உண்டோ. அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த ஒழுங்கை, தேவன் ஏற்படுத்தின அந்த ஆர்டரை, அந்த கிரமத்தை என்ன செய்கிறதுங்க, மாற்றி அமைக்க. அப்போது அக்கிரமத்துக்கு இன்றைக்கி காலையில் நான் அறிந்து கொள்ள வேண்டிய பொருள் என்னவென்றால், தேவன் ஏற்படுத்தின ஒழுங்குக்கு மாறாக இருக்கிற எல்லாமே என்னது தான், அக்கிரமம்தான். அப்போது ஏசாயா தீர்க்கன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 28, ஏசாயா 28:16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் எதில் வைக்கிறேன், சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன செய்யான். அப்போது அந்த அஸ்திபாரத்திற்கு வைக்கப்பட்ட மூளைக்கல்லாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ வீடு கட்டுகிறவர்கள் எதை வேணாங்கிறாங்க, அந்த மூளைக்கல்லாக வேற எதையோ வைக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் கிறிஸ்து தான் என்னவா இருக்கணும், மூளைக்கல்லாக இருக்கணும். ஆனால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே. அப்போது வீடு கட்டுகிறவர்களுடைய வேலையை முதல்ல ஆண்டவர் தமது சொந்த ஜனமாக இருக்கிற இஸ்ரவேலர் இடத்துல தான் கொடுத்திருந்தார். அதனால தான் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்கள் அவருடையவைகள், நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, ஆராதனைகள் பலிகள் எல்லாமே அவர்களுக்குரியது. அவர்களுக்குரிய காரியத்தை ஆண்டவர் அவரிடத்தில் கொடுத்து கட்டுங்கடா அப்படின்னா, அந்த காரியத்தினுடைய நிறைவேறுதலுக்கான அந்த முக்கியமான மூளைகள் வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு மனதில், அவர் சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்றதுக்காக ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளலை பாருங்கள். ஆனால் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது. 118வது சங்கீதத்திலே பக்தன் எழுதுகிறான், 118ஆம் சங்கீதம் 22, 23 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினகல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதுங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை இயேசு தம்முடைய ஊழியத்தில் அவர் உபயோகிக்கிறார். இயேசு அவர்களை நோக்கி மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதுங்க, ஆச்சரியமாக இருக்கிறது என்று நீங்கள் என்ன செய்யவில்லையா, வாசிக்கவில்லையா. ஆனால் இப்போ நீங்கள் தள்ளிட்டீங்கல்ல, நான் அதுக்காக நான் பிளானை விட போகிறதில்ல. ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கரிகளை தருகிற ஜனங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் சொன்னதுனால இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு காலையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நமக்கு அதுக்கு என்னவே கிடையாதுங்க, எட்டா தூரம் நமக்கு அதுக்கு என்னவே கிடையாதுங்க, சம்பந்தமே இல்லை. இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி காலையில் உட்கார வச்சு அந்த மூளைக்கல்லை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரனா, அந்த கிருபையை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்லது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா.
லூக்கால எழுதும்போது ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு, இந்த கல்லின் மேல் எவன் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான், அல்லது இந்த கல் எவன் மேலே விழுமோ அதுவும் என்ன செய்யுங்க, நொறுங்கி போவோம். ஆனால் அந்த கல்லை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள், அவர்கள் சுகித்திருப்பார்கள். அப்போ இதனுடைய இந்த ஃபண்டமெண்டல் பேஸில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனுக்கான அஸ்திபாரமாக நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன் இந்த பூமியில். ஆனால் இந்த விசுவாசத்தின் மேலே நீங்கள் வீட்டை கட்டினீங்கன்னா அந்த வீடு என்ன செய்யும், நிலைச்சிருக்கோம். அதை தான் ஆண்டவர் மத்தேயு 7 அவர் சொல்கிறாரு, அவங்கள மறைமுகமாக அவரை எவ்வளவுக்கு எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னுடைய ஓமானங்களால் வச்சு இப்படிலாம் அநியாயம் பண்ணிட்டீங்களேன்னா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா 7:24, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம், அந்த கண்மலையின் மேலே அது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ நம்மளுடைய விசுவாசம் கண்மலையாக இருக்கிற கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நின்றுச்சுன்னா காற்று வராதுன்னு சொல்லலை, மழை வராதுன்னு சொல்லலை, எல்லாமே வரும். ஆனால் நம்ம நிலைத்திருப்போம், விழமாட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின. அப்போது இன்றைக்கி மணலின் மேல் கட்டப்படுகிற வீடாக தான் இன்றைக்கி உலகத்தின் மதங்கள் அநேக காரியங்கள் அதை என்ன செய்துங்க, போதிக்குது, தர்மத்தை போதிக்குது. அதாவது இன்னைக்கு அந்த போதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு, ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. இது பொய் சொல்லாத, திருடாத, இது மாதிரி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நீதி போதனைன்னு ஒன்று நடத்துவாங்கல்ல, அது மாதிரி ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படிலாம் இது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது. இம்மாரலாக இருக்கிறவனுக்கு ஒரு மிகப்பெரிய மாரலை உண்டாக்குனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் விசுவாசம். ஏன்னா என்ன தான் நீ திருடாத, பொய் சொல்லாத, அது இது அப்படின்லாம் சொன்னாலும் கூட எல்லாத்தையும் செய்கிறதுக்குரிய பிரமாணம் எனக்குள்ளே இருக்குது. இன்னொரு சரியாக சொல்லணும்னா பாவத்தின் ப்ரோக்ராமே எனக்குள்ளே இருக்குது. புரியுதா புரியலையா? இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் நம்ம சொல்கிற சில காரியங்களுக்கு அந்த கீஸை தான் என்ன பண்ணுறோங்க, அமுக்குறோம். சில விஷயத்த மவுஸ் வச்சு அங்கங்கே கிளிக் பண்ணுறோம். அது சொன்ன உடனே நம்ம என்னத்துக்காக அந்த கட்டளை பிறப்பித்தோமோ அந்த காரியத்தை அது என்ன பண்ணுது, செய்யுதுன்னா அதை செய்கிறதுக்கான என்ன வச்சுருக்கிறான், உள்ள ப்ரோக்ராம் வச்சுருக்கிறான். அது க்ளோஸ் ஆகுனா க்ளோஸ் ஆகும், டெலீட் ஆனால் டெலீட் ஆகும், காப்பி பண்ணால் காப்பி பண்ணும், பேஸ்ட் பண்ணால் அது அதுக்குரிய கமாண்டை கொடுத்தோன்னா அது செய்ய வேண்டிய வேலை என்ன பண்ணும். அது சரியாக செய்ய மாட்டேங்குது, ஏதோ மால் ஃபங்க்ஷனிங் இருக்குது, ரிப்பேர் தான் பண்ணணும். அது ப்ரோக்ராமிங்கில் ஏதோ என்ன செய்யுதுங்க, பிரச்சனை இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இதில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது சார்னு சொல்லிவிட்டு அந்த சாஃப்ட்வேரே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக ரீஇன்ஸ்டால் பண்ணுவாங்க. ரீஇன்ஸ்டால் பண்ணவொன்னே மறுபடியும் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே நல்லது செய்யணும், நேர்மையாக நடக்கணும், உண்மையை பேசணும் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் இருக்குது. இது தெரியாமல் இன்னொரு வைரஸ் ப்ரோக்ராம் உள்ளே இருக்குது. பவுல் சொல்கிறாரு, இது ரொம்ப நாள் எனக்கு தெரியாமல் இருந்தது. நான் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தின்படி 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இந்த பரிசேயன் என்கிற நிலையின்படி தான் நான் கரெக்டாக இருந்தேன். ஆனால் என்னை அறியாமலே எனக்குள்ள இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று ஒளிஞ்சிருக்குதுங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே அவன் சொல்லுகிறான், பாவியில் எப்படிப்பட்ட பாவினா, பிரதான பாவி. இது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் பெருமை, நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியத்திலே தன் விசுவாசத்தை நிலைப்படுத்தி கொண்டு தன்னை நல்லவன் யோக்கியன் என்று நினைத்து கொண்டிருந்த பவுலுக்கு ஒரே நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைத்த உடனே அறிந்து கொண்ட காரியம் என்னவென்னா, நான் எவ்வளவு மோசமானவன் என்கிறது. அப்புறம் சொல்கிறான், என்னை அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறது கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் கிருபையினால் நிற்கிறேங்கிறான். அந்த கிருபை எவ்வளவு மேன்மையானது பாருங்க.
நியாயப்பிரமாணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் தன்னை நீதிமான் ஆக்கி கொள்ளணும்னு முயற்சித்து எல்லாரும் ஃபெயிலியர் ஆனாங்க. 99% கடைபிடிச்சு 1% ஒன்று செய்யாமல் போனாலும் மொத்தமும் ஃபெயிலியர் ஆயிரும். ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில் ஒரு சில கட்டளைகள் செய்ய, இன்னொரு கட்டளைகள் செய்யாத. இது ஈஸி. ஆனால் இதில் நடுவில் ஒரு வில்லங்கமான ஒரு கட்டளை இருக்குது, இச்சியாதிருப்பாயாகன்னு இருக்குது. இது செய்யணும் இல்லை, செய்யாதையும் இல்லை. இது எதுக்குள்ளே இருக்கிற மேட்ரு? உள்ளத்துக்குள்ளே இருக்கிற மேட்ரு. இதுக்கு எவனாவது ஒருத்தன் இந்த மாத்திரை நான் வாழ்க்கையில் செய்யவே இல்லைன்னு ஒரு வயலில் என்ன பண்ண முடியாதுங்க, எஸ்கேப் ஆகவே முடியாது. செய்யன்னு சொன்ன காரியத்தை எவ்வளோ பார்த்துங்களா, நான் களவு செய்யலை, பிறனுக்குள்ளே யாதொன்றையும் எடுக்கலை, அதுக்காக இதுவாக்கும், தவப்பணி தாய் கணம் பண்ணனாக்கும் நம்ம காண்பிச்சிடலாம். செய்கிற காரியத்தை காண்பிச்சிடலாம். நான் இவ்வளோ காரியத்தை செய்யாமல் இருக்கிறேங்கிறதையும் காண்பிச்சிருக்கலாம். ஆனால் இச்சியாதிருப்பாயாகங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்மந்தப்பட்டது. இதை செஞ்சோமா செய்ய மாட்டோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை கட்டாயம் என்ன பண்ணியிருப்பான், இச்சித்து தான் இருப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒரு பாவம் செய்யாதவன் கள்ள தூக்கி எறிடானும் போட்டு போயிட்டான். ஏனென்றால் இச்சையோடு பார்த்தாலே என்ன ஆகிப்போச்சு, விபச்சாரம் செய்தாச்சு. அன்னைக்கு விபச்சாரத்தில் கையங்களவுமா பிடிக்கப்பட்டவளை கூட்டு வந்தா. ஷி வாஸ் ஃபிசிக்கலி ரெட் ஹேண்டட். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு ஃபிசிக்கலாக ஒருத்தர் ஒரே இடத்துல படுத்து எந்திரிக்கிறது தான் விபச்சாரம் இல்லைப்பா. தூரத்திலிருந்து பார்வையிலேயே ஒரு தப்பான எண்ணம் கொண்டனால அதுவே எதுக்கு தான் ஈக்குவலு, விபச்சாரத்துக்கு ஈக்குவலு. நீ பார்த்தது தவறு, பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஒரு வேற விதமான கோலத்தில் இருந்தவர், அது அவள் செஞ்ச தவறு. ஆகவே இந்த விஷயத்தில் உள்ளத்தளவில் விபச்சாரம் செய்ததில் 2 பேருமே இன்வால்வ்டுங்கிறாரு. இந்த கட்டளைக்கு யார் எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் சுற்றி பார்த்தா நியாயப்பிரமாணம் ஒரு மணி என்ன ஆக்காது, நீதிமான ஆக்காது. ஆனால் நான் பாவி என்று உணர்ந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அந்த தாழ்மை, அந்த ஒப்புக்கொள்ளுதல். சிலருக்கு என்னன்னா, அந்த தாங்க தப்பை செஞ்சிருவான், தப்புன்னு ஒரே வார்த்தை, நான் செஞ்சது தவறு, மன்னிச்சிருங்க, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன், இதுதான் நல்லது. சில பேர் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் நமக்கு முச்சத்துக்கு எதோ ஏற்றும், சூட்டை கலப்பு. ஏன்டா அப்படி செஞ்சேன்னா, ஏதோ நடந்து போச்சும்மா, ஏதோ நடந்துருச்சுன்னு ஈஸியாக சொல்கிற, ஏதோ நடந்துருச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலாம்ல அப்படிங்கிறான். இன்னும் நான் செஞ்சது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். தப்பு, இதனால் ஏற்பட்ட காரியங்கள் சரியில்லை, மன்னித்து கொள்ளுங்கள், இதுமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன். அதுதான் என்னதுங்க, சரண்டர். அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய அளித்திருக்கிற அந்த மெய்யான அஸ்திவாரத்தை விட்டு இன்றைக்கி ஜனங்களை வழி விலக செய்கிற, அப்போ எந்த அஸ்திபாரத்தில் நிற்குது? முதல்ல என்ன சொன்னேன், தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட அவர் தான் நமக்கு நீதியும் மீட்பும் எல்லாமா அவர் தான் என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த விசுவாசத்தில் நீங்கள் நின்றுட்டீங்கல்ல, இதுலேயே கடைசி வரைக்கும் நிலைத்திருங்க. இதற்கு மாறான அஸ்திபாரத்தை வேறு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், உலகத்தில் எத்தனையோ பேர் ஆன்மீகவாதிகள், ஆன்மீக குருக்கள், ஆன்மீக காரியத்தை செய்தவர்கள், அவர்கள் இவர்கள் என்று அவங்க சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியத்தை யாருமே இது வரைக்கும் என்ன பண்ணதில்லைங்க, செய்ததில்லை. அதனால தான் அவர் சொன்னார், அதனால தான் வேதம் சொல்லுங்க, அவரால் அல்லாமல் வேறு ஒருவரால் என்ன கிடையாது, ரட்சிப்பு இல்லை. அப்போது நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்து நாமம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற அவர் தான் நமக்காக பெத்லகேமில் பிறந்தவர். அவர் தான் இந்த பூமியிலே நமக்காக வாழ்ந்தவர்.
அவர்தான் நமக்காக சிலுவையை சுமந்தவர், அவர்தான் நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், அவர்தான் சிலுவையில் நமக்காக உயிர் நீத்தவர், அவர்தான் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை தந்திருக்கிறவர். ஆமென். அப்போ இதுதான் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் என்ன செய்திருக்குதுங்க? நிலைத்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிற எவனும் இந்த நம்பிக்கையின் அஸ்திபாரத்துக்கு முரண்பாடாக இருக்கிற எல்லாத்த விட்டு என்ன செய்யன்றாரு? விலகணுங்கிறாரு. அப்போ இந்த அக்கிரமத்துக்கு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா இனிக்விட்டின்னு போட்டிருக்குது. இனிக்விட்டி என்று சொன்னால் ஒரு விஷயத்தை முறை தவறி செய்கிற ஒரு காரியம், சரியில்லாமல் செய்கிற ஒரு காரியம், அதாவது ஒரு கிரமத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும். ஆனால் நம்ம அடிக்கடி வாழல பக்தின்னு ஒன்று சொல்லுவோம். அப்போ மெய்யான பக்தியை பைபிள் எப்படி டிஃபைன் பண்ணுது? மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாருங்கிறத நம்புறத முதல்ல பக்தியே. இதற்கு மாறாக இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பக்திங்க? அவபக்திங்கிறது, அன்காட்லினஸ். ஸோ மெய்யான பக்தியாக இருந்தாலும் சரி, உண்மையான கிரமமாக இருந்தாலும் சரி, நியாயமாக இருந்தாலும் சரி, ஒரு மெய்யான ஞானம், மெய்யான நியாயம், மெய்யான பக்தி, மெய்யான கிரமம் எல்லாமே யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றும் விசுவாசத்திலிருந்து நம்மளை விலகச் செய்யக்கூடிய எல்லாமே அவபக்தியும் அக்கிரமமும் அநியாயமாக இருக்கிறது. இதற்கேற்ற போதனைகள் இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்யுதுங்க? நிறையா வளம் வருது. இப்போ எபிரேயரில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். இது ரொம்ப, இந்த வசனத்தை நான் திருப்பி படித்த போது, நேற்றும் இன்றும், இப்போ நம்ம எழுதுனா எப்படி எழுதியிருப்போம்? நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், நாளை மாறாதவன் தான் எழுதியிருப்போம். ஆனால் என்றும் மாறாதவன் எழுதியிருக்குது. அப்போ அந்த என்றும் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் அவருடைய நித்திய காரியமானது உள்ள என்ன செய்யுதுங்க? அடங்கி இருக்குது. அவர் நேற்று நீ அறிந்திருக்கிற நிலையில் நேற்று அவர் ஒரு காலம் என்ன செய்யலை? மாறலை. இன்று இருக்கக்கூடிய நிகழ்காலத்திலும் அவர் என்ன செய்யலை? மாறலை. நாளை என்கிற ஒன்றுக்கு அப்புறம் நாளன்னைக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ நாளைக்கு மாறாமல் இருக்கிறவன் நாளன்னைக்கு என்ன செய்யலாம்? மாறலாம். ஆனால் அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது, அவர் என்றும் மாறாதவர்னா நித்திய காலமாய் அவரை ஒருவரும் ஒரு காலம் மாற மாட்டார். அவரை யாரும் மாற்றவும் முடியாது. அதுதான் தெய்வத்தினுடைய, அவருடைய தெய்வீகத்தின் மேன்மை. த கிரேட்னஸ் ஆஃப் ஹிஸ் காட்லினஸ். அதான் அவர் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாருங்க? மாற மாட்டார். அப்போது உலகம் தேவ பக்தியினுடைய சித்தாந்தங்களை பேசும்போது கடவுள் இப்படியாக இருப்பார், அவர் அப்படியாக இருப்பார், அவர் இப்படியாக இருப்பார், அது எப்படியாகவும் இருக்க மாட்டார், நேற்றும் இன்றும் என்றும் மாறா. வடிவம் வேணால் மாறுச்சு. நித்திய ஆவியாக இருக்கிறவர் நம்முடைய மீட்புக்காக எதில் வந்தாருங்க? மாம்சத்தில் வெளிப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் 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 ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இப்பொழுது என்ன செய்கிறார்? ஒரு தியாஃபனிக்குள்ளே இருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது அவரை அந்த தியாஃபனியில் தான் நம்ம என்ன செய்வோம்? தரிசிப்போம். ஆனால் அவருடைய தியாஃபனி மாறினாலும் அவருடைய தன்மைகள், பண்புகள் ஒரு காலம் மாறாது. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. எபிரேயர் 13:7 வாசிக்கும்போது வசனத்தை சொல்கிறாரு, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை. இதில் ஊழியக்காரன் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஊழியக்காரனையும் உள்ளே இழுக்கிறார். எப்படின்னா, அவனையும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக என்ன செய்கிறாருங்க? வைக்கிறார். காரணம், உங்களுக்கு தேவ வசனத்தை போதிக்கிறவர்கள், நடத்துகிறவர்களை நீங்கள் அடிக்கடி என்ன பண்ணணுன்றாரு? நினைத்து அவர்கள் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் விசுவாசத்தை. அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் எனக்கு தெரிந்த அளவில் சில பேர்லாம் நூதனமான குதர்க்கமான சில விஷயங்களை பேச ஆரம்பித்து, அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட இருந்தால் தப்பாக பேசுகிறாரு. உங்களுக்கெல்லாம் மண்டையில் ஏறல. ஆனால் எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு அது கரெக்டாக தான் இருக்கும். கடைசியில் அந்த ஆளுடைய முடிவு எப்படி இருக்குதுங்க?
பரிதாபமாக இருக்குது. கடைசியில் ஆத்துமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது அவர்கள் இருந்ததற்கான தடயமே இல்லாமல் மறைஞ்சு போச்சு. இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன பண்ண மாட்டார், நேற்றும் இன்றும் என்றும். ஏன்னா ஒரு தரம் அஸ்திபாரம் என்ன போடப்பட்டாயிட்டு அதனுடைய டிசைனும் மாறாது, அதனுடைய தன்மை மாறாது, அதனுடைய காரியங்கள் மாறாது. அது என்றைக்கும் அப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்குது. இதற்கு போடப்பட்டிருக்கிறதுக்கு மாறா எவனா ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான்னா நல்லா புரிஞ்சுக்கோ, மாறாத தேவன் எப்படி மாற்றுவார் என்பதை நினச்சிக்கோ. அப்போ இது எப்படி மாற்றுறாங்கன்னா 13:9 சொல்கிறாரு. இந்த 13:9 வசனத்துக்கு தெரிஞ்சாதான் 8வது வசனத்தை புரிஞ்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்கிற வசனத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய அந்த வசனத்தினுடைய ஆழம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குங்கிறதே என்ன செய்யாதுங்க, விளங்காது. அதுக்காக தான் 7ஐயும் படிக்கணும், 9ஐயும் படிக்கணும். யூ ஷுட் நாட் டேக் த டெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட். 9வது வசனம் என்ன சொல்லுது, பலவிதமான அந்நிய போதனைகளாலே. இப்போ சொல்கிறார் பாருங்க, இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து மாறாதவர்னு எதுக்காக சொன்னார்? இன்னைக்கு பல போதனைகள் வந்து இயேசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் ஒரு இடத்துல எழுதும்போது சொல்றார், அநேகர் கிறிஸ்துவை வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். பலவிதமான அந்நிய போதனைகளாலே என்ன செய்யாதிருங்கள், அலைப்புண்டு தெரியும். இன்னைக்கு அப்படி தான் ஜனங்க இங்கே ஓடுது அங்கே ஓடுது, இங்கே ஒரு இடத்துல நிலையாக நிற்க மாட்டேங்குது. காரணம் அவருடைய விசுவாசம் எதில் நிற்கலைங்க, இந்த உறுதியான அஸ்திபாரத்தை கண்டுபிடிச்சி அதில் நின்று இருந்ததுன்னா எவன் எதை சொன்னாலும் என்ன செய்யாதுங்க, அதை சட்டையே பண்ணாது. காரணம் அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு என்ன கொடுக்குங்க, செவி கொடுக்கும். ஆனால் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால். இந்த ஹீப்ருவை எழுதுனதனுடைய நோக்கமே யூதர்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தை கொண்டு வர்றதுக்கு தான் ஆக்கியோன் எழுதுறாரு. அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் வந்து இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ரிட்டன் ஃபார் த ஜூஸ். அதில் எழுதும்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எல்லாம் எதற்குள்ளே நிறைவேறி இருக்குது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறி இருக்கிறது. இன்னும் நீ பழைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அதையும் இதையும் நீ பிடிச்சிக்கிட்டு தொடாதே, ருசி பாராதே, இந்த போஜனத்தினாலே தான் நடக்கும் அப்படி இப்படிலாம், இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால தான் நடக்கும். அல்லேலூயா. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. எதனால ஸ்திரப்படணும், நியாயப்பிரமாணத்தினால இல்லை, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. போஜன பதார்த்தங்களாலே முயற்சிக்கிறவர்கள். அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சில நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்குகள் எல்லாம் வச்சார். அப்போது அப்போஸ்தலர் என்ன சொல்ல வர்றாரு, இதை இன்னும் நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இது ஒன்று என்னவா ஆக்காது, சரியாக்காது. ஏன்னா நீ பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற அத்தனையையும் கர்த்தர் கல்வாரியில் என்ன பண்ணிட்டாருங்க, செய்து முடிச்சிட்டாரு. அப்போ முடித்த கிரியைகளுக்கு நீ வேற ஒன்று செய்யணும்னு போய் காரியங்களை அடையணும்னு முயற்சித்தா அதை ஒரு காலம் என்ன பண்ண போகிறதில்ல, அடைய போகிறதில்ல. இப்படி இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது தான் இது நிறைய பேரை குழப்பி விட்டுது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்போ பவுல் 1 தீமோத்தேயு 3:16 தேவபக்தியின் ரகசியத்தை பற்றி சொன்ன அதே பவுல் இன்னொரு புஸ்தகத்தில் அக்கிரமத்தின் ரகசியத்தை சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், அக்கிரமம்னா என்ன, கிரமத்துக்கு மாறான. அப்போ தேவன் ஏற்படுத்தின அந்த கிரமத்தின் ஒழுங்குக்கு மாறாக இருக்கக்கூடிய எல்லாமே என்னது தான், அக்கிரமம். அப்போ 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அக்கிரமத்தின் ரகசியம், த மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டிங்கிறார். எப்போ கிரியை செய்து, இப்பொழுதே கிரியை செய்து. அப்போ இந்த அக்கிரமத்தை என்னன்னு சொல்றாரு, ரகசியம்ங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஏன் ரகசியங்கிறாரு? இப்போ ஒருத்தர் வந்து வாசல்ல கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுறாரு, இது ரகசியமா? புரியலையா உங்களுக்கு? கையில் மது பாட்டில் வச்சுக்கிட்டு நல்ல மொடன்னு குடிக்கிறான், இதை பார்க்குறீங்க, கண்கூடாக பார்க்குறீங்க, இது வந்து ரகசியமா? இதெல்லாம் வெளியில் நடக்குது.
அதனால தான் அப்போஸ்தலர் எழுதும்போது சொல்ல, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குதுங்க? வெளியரங்கமாக இருக்குது. ஆனால் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளியரங்கமாக இருந்தால் டப்புன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இது எப்படி இருக்குது? ரகசியமாக இருக்குது. அதனால தான் இந்த 7 முத்திரைகளை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தபோது, இந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் காரணனாக இருக்கிற அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி முதல்ல வரும்போது அது எதில் தான் வருது? என்ன கலர் குதிரையில் வருது? வெள்ளை கலர் குதிரையில். ஏன்னா அதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியாதுங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இட் இஸ் எ மிஸ்ட்ரி. ஏன்னா அது பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அப்படியே ஆண்டவருடைய கிரியைகளுக்கு, ஆண்டவருடைய தோற்றத்துக்கு மாறான ஒரு இமேஜை வச்சுலாம் அது எதுவுமே பண்ணாது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே, கிறிஸ்துவின்கான நிலையில் இருந்து கொண்டே அது மாதிரி ஒரு ஷோ அதை காட்டிக்கொண்டு அதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் தேவபலனாக இருக்கிற கிறிஸ்துவை அது என்ன செய்யுங்க? மறுதளிக்கிறது யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. அதனால தான் இந்த அக்கிரமத்தை சொல்லும் பொழுது அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இது என்னன்னு சொல்கிறாருங்க? ரகசியம் அப்படிங்கிறாரு. ரகசியம்னா என்னன்னா, அது என்னவே தெரிய மாட்டேங்குதுங்க வெளியில், அவ்வளவா பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது கிரியை செய்கிறதுங்கிறத, இந்த ரகசியத்தை இப்போ யார் எழுதுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாருன்னா அந்த ரகசியம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எதை வச்சு தெரிஞ்சிருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இது சீக்கிரட்டாக தெரியாமல் அது உள்ள என்ன செய்யுதுங்க? நுழையுது. வேதவசனம் சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை யாரு? அந்த அந்திகிறிஸ்துவினுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி, தேவ செயலின்படி அல்ல. சாத்தான், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சாத்தானுடைய செயலின்படி இருக்கும். எதோடு கூட இருக்குமா? இன்னும் சகல வல்லமையோடு, அப்புறம் அடையாளங்களோடு, பொய்யான அற்புதம். இதை பார்த்தா யாருக்குமே என்ன செய்ய தான் தோணும்? அக்கிரமக்காரனை ஏறத்தாழ கிறிஸ்துன்னு நம்புற மாதிரி தான் நமக்கு என்ன செய்யுங்க தெரியும். வேதவசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் இப்படி என்ன செய்யுங்கிறாரு. அப்போது இந்த ரகசியமாய் உள்ளே நுழைஞ்சவன் காலங்கள் கடந்து போக 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 தன்னுடைய வஞ்சகத்தின் கிரியையினுடைய வலிமையை அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஸ்டேஜில் அவன் நிஜமான ஆளாக வரும்போது அவன் நம்பணும்னா என்ன பண்ணுவான்னா, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் கூட பிசாசை நம்பியெல்லாம் போகிறாங்க பாருங்கள். எதுக்காக அவங்க நம்பி போகிறாங்க? அதுக்கிட்ட போய் சில காரியங்களை கேட்குறாங்கன்னா அதுவும் சில காரியங்கள் என்ன பண்ணுது? கரெக்டாக சொல்லுது. பிசாசுகளும் அற்புதங்கள் செய்கிறதேன்னு பைபிள் எழுதியிருக்குது. ஆனால் தேவனால் வருகிற அற்புதம்னு ஒன்று இருக்குது. அது என்றைக்குமே கிறிஸ்துவை அது மகிமைப்படுத்தும். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படி பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்குள்ளே எதை அனுப்புவாராம்? கொடிய வஞ்சகத்தை என்ன செய்வார்? அனுப்புவார் அப்படிங்கிறார். அப்போ இந்த அக்கிரமத்தின் ரகசியம் தேவனுடைய மெய்யான தேவ பக்திக்கு எதிர்மறையான காரியங்கள் என்ன பண்ணுங்க? செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய விசுவாசம் எதில் இருக்குதுன்னா, கிறிஸ்து எனக்காக மாம்சத்தில் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அவர் சிலுவையிலே எனக்காக மரித்ததினாலே, இரத்தம் சிந்தினதினாலே, அவர் அளித்த அந்த மீட்பு, அவராலே எனக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பக்தன் எழுதுகிறான், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குங்க? பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது என்னவா இருக்குதுங்க? தேவனுடைய பலனாக இருக்கிறது. இப்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு, இப்போ இந்த ரகசியமாக இருக்கிற இந்த ஆவியை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு 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 சூட்சமத்தை, ஒரு சூத்திரத்தை அற்புதமாக யோவான் தன் நிருபத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 1 யோவான் 4வது அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் பொழுது வசனம் விதமாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளை என்ன செய்யாமல், நம்பாமல், அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன பண்ணுங்க?
அற்புதம் செஞ்சாச்சு, அடையாளம் செஞ்சாச்சு, ஏதோ பயங்கரமாக வெளிப்பாடுன்னு பேசுகிறான்னு ஆணு வாயை பிளந்துடாத. அது முதல்ல அந்த ஆவி எதனால் உண்டாயிருக்கா? தேவனால் உண்டாயிருக்கான்றதை கொஞ்சம் என்ன பண்ணிப்பார், சோதித்துப்பார். அப்போ தேவனால் ஒன்று உண்டாயிருந்தா, அல்லேலூயா, ஒரு விஷயம் தேவனால் உண்டாயிருந்தா அது என்ன செய்யணுமோ அதை மாத்திரம்தான் செய்யும். அவர் செய்யறதுக்கு மாறான காரியத்தை அது என்ன பண்ணாதுங்க, செய்யாது. அப்போ இந்த ஆவியை, தேவ ஆவியை எதனால் அறியலாம் என்று சொன்னால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற அவர் தான் சிலுவையில் எனக்கு. அதான் தேவபக்தியின் ரகசியம். அதுவும் அப்போஸ்தலன் எழுதும்போது வெறும் இயேசு கிறிஸ்துன்னு எழுதல. எதில் விழுந்த இயேசு கிறிஸ்து? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை. அப்போ அறிக்கை பண்ணுதல்னா வெறும் பெயரளவில் அறிக்கை பண்ணுதல். அவர் என்ன செய்தார், அவர் எதற்காக சிலுவைக்கு போனார், அவர் எதற்காக பாடுபட்டார், எதற்காக இரத்தம் சிந்தினார் என்று பேசக்கூடிய நிலை. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும். அப்போ இந்த கால வேளையில் ஏன் பிரசங்கம் தேவ ஆவியால் இருக்கா வேற ஆவியால் இருக்கான்றதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன வச்சே பேசுகிறேன். ஒரு பக்கம் பார்த்தா தேவாவி மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா வேற ஆவி மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், நாம் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் தேவ ஆவினால் இருக்குது. காரணம், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். வேத வாக்கிகளின்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், வேத வசனத்தின்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய பிரசங்கத்தின் அறிக்கை யாராக தான் இருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவ பக்தியின் ரகசியம். அவர் சிலுவைக்கு சென்றவர், அவர் நமக்காக மரித்தவர். அவரே என்னுடைய ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கிறார் இந்த கால வேளையில். ஆனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும், அப்போ if any spirit brings the substitute for the Christ who manifested in flesh, that's a wrong spirit. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்கிற ஆழ்த்தத்துவத்துக்கு மாறாக வேற எந்த ஒரு ஆளையோ மனுஷனையோ விஷயத்தையோ கொண்டு வந்து வச்சுச்சுன்னா அது என்ன ஆவி கிடையாது, என்ன ஆவி இல்லை, அது தேவாவி கிடையாதுங்க. அது வேற மேட்டர், அது சைத்தானுடைய ஆவி அது. அப்போ நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் என்ன செய்து இருக்குது. அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த நல்ல, அவர்தான் கிரமம், அவர்தான் ஞானம், அவர்தான் நியாயம், அவர்தான் நீதி, எல்லாமே அவர்தான். அவரை விட்டுட்டு வேற ஏதோ பேசுகிறாங்க இந்த ஆட்கள். அவருக்கு மாறாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு ஏற்பட்ட கோபத்தின் விளைவு என்னன்னா, மன்னாவுக்கு என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா, மாற்றுதலை கேட்டான் இல்லையா? இந்த மன்னாவு எங்களுக்கு எப்படி இருக்குதுங்க, வெறுப்பாக இருக்குது. மாம்சத்தில் வெளிப்பட்ட வெறுப்பாக இருக்கிறாரு. அப்போ வேற என்ன வேணும் உனக்கு? கறி வேணும். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தால், ஆனால் அவர்கள் அதை தின்னுக்கிட்டு இருக்கும்போதே செத்து போயிட்டான். அப்போது தேவன் ஏற்படுத்தின மண்ணை ஆண்டவர் இதையும் காடையும் அவர் தானே கொடுத்தாரு. ஏன் உடன்படிக்கை பெட்டியில் காடையை கொஞ்சோண்டு வைக்கல? மன்னா கர்த்தர் கொடுத்தது, அவருடைய தீர்மானத்தின்படி கொடுக்கப்பட்டது. காடை அவருடைய இச்சையின்படி கொடுக்கப்பட்டது. தேவனுடைய உடன்படிக்கைக்குள் நம்முடைய இச்சைக்கான காரியங்களே கிடையாதுங்க. அது எல்லாமே தேவனுடைய விருப்பத்துக்குள்ளான காரியங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்து கொள்ள வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, உடன்படிக்கை செய்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இந்த காலவேளையில் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறீங்க? அப்போது அவரே நமக்கு வேதத்தில் வாசிப்போம் இந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது என்ன சொல்கிறார்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார்.
24வது இதில் 22லேருந்தே நம்ம படிக்கலாம். யூதர்கள் எதை தேடுகிறார்கள்? அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும். ஏன் யூதருக்கு இடரலானா? ஏற்றுக்கொள்ளாதனால இடரல. சிலருக்கு தேவனுடைய பிரசங்கம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவனுக்கு அது ஒரு காலம் என்ன ஆகாது? இடரல் ஆகாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். இடரல் இது ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குங்க? என்னங்க பிரசங்கம் பண்ணார், இது மாதிரிலாம் வாழ முடியுமாங்க, இது மாதிரிலாம் இருக்க முடியுமாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கஷ்டம்தான். கிரேக்கருக்கு அது எப்படி இருக்குதுங்க? புரியலன்னா நிறைய பேருக்கு எது எப்படி இருக்கும்? பைத்தியமாக இருக்கும். இவன் பைத்தியமாக இருந்துக்கிட்டு எதை பைத்தியங்கிறான்? தேவனுடைய காரியங்களை பைத்தியங்கிறான். தேவனுடைய காரியங்கள் ஒழுங்காக தான் இருக்குது. சொஸ்த புத்தி உள்ளவனுக்கு, தெளிவோடு படிக்கிறவனுக்கு என்னைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு, அவனுக்கு அவனுக்குள்ள தெளிவை உண்டாக்கும். நம்முடைய வசனம் பேதைகளை கூட என்ன உள்ளவர்களாக்கும்? ஞானம் உள்ளவர்களாக்கும். நீ பைத்தியமாக இருந்துட்டு படிக்கிறதுனால உனக்கு மண்டைக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஏற மாட்டேங்குது. அப்போது பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ பைத்தியம்னே வச்சுக்கோ, உன் கணக்குக்கு எப்படின்னே எடுத்துக்கோ, பைத்தியம்னே எடுத்துக்கோ. ஆனால் அந்த பைத்தியமாய் காணப்படுகிற தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஞானத்திலும், உலகத்தினுடைய ஞானத்தை, மனுஷனுடைய ஞானத்தை விட எப்படிப்பட்ட ஞானமாக இருக்குது? அதிக ஞானம். இன்னைக்கு ஒரு பெரிய மாநாட்டில் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசுகிறதற்கு பல ஞானிகள், அறிவாளிகள், அறிவு மிகுந்தவர்கள், கனவான்கள் எல்லாரும் வராங்கன்னு வச்சுக்கோமே. நான் போய் ஆண்டவருடைய சுவிசேஷகனாக போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. யார் சட்டம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? யார் அந்த ஆளை விட்டது? இந்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் எப்படி இந்த ஆளை உள்ளே நீங்கள் சேர்த்தீங்க? என்கிட்ட ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, ஃபிசியாலஜிலாம் கேட்டால் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது சிலுவையில் அறையப்பட்ட அவர் ஒருத்தர் தான் தெரியும் பிரசங்கிக்க. ஆனால் அவனுக்கு தெரியல, அங்கே உட்காந்துருக்கிற அவ்வளோ பேர்லேயும் பெரிய ஞானவான் யார் தான்? ஞானு. ஆனால் அவன் எல்லாரும் என்னை பைத்தியமாக பார்க்குறான். அப்போ அவனுடைய கண்டுபிடிப்பினாலே ஏதேதோ தூரத்தை லெக்கை அடைந்திருக்கிறான். நான் அவனை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நித்திய ஜீவனுக்கான வழியும் லெக்கும் உனக்கு தெரியுமா? அந்த லெக்கையும் இடத்தையும் நான் அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவினால் அறிந்திருக்கிறேன். பேதையாக இருந்த என் கண்களை இயேசு இந்த வார்த்தையின் வெளிச்சத்தினாலே திறந்து கொடுத்திருக்கிறார். இப்போ வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய பைத்தியம் எனப்படுவது, தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய, இதை நீ பலவீனன் கூட வச்சுக்கோ, ஆனால் இது மனுஷருடைய பலத்தை விட இது எப்படிப்பட்ட பலனாக இருக்குது? எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். காரணம், அது கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட உறுதியான அஸ்திபாரம். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கடந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியை மேன்மையாக பேசணும்னா எதை பற்றி பேசுறது? ஒரு மனிதன் மரித்ததுக்கப்புறம் மரித்தவரை குறித்து சில மேன்மையான காரியங்களை பேசணும்னா என்ன? அவர் படித்த படிப்பை பற்றி பேச போகிறாங்களா? இல்லை அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி பேச போகிறாங்களா? அவன் செய்த சாதனைகளை பற்றி பேச போகிறாங்க? பேச வேண்டியது தான், எல்லாமே அவரால் தான் கிடைச்சது. ஆனால் எல்லாவற்றையும் உயர்ந்த சிறந்த ஒரு காரியம் என்னென்னா, இந்த பூ உலக வாழ்க்கையில், இந்த அனித்தியமான வாழ்க்கையில் மீட்பர் யார் என்று அறிந்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் விலையேறப்பெற்றது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் காட். இந்த கால வேளை நீங்கள் எதை மேன்மையாக நினைக்கிறீங்க? அந்த ரட்சிப்பை ஒரு மனிதன் மேன்மையாக நினச்சான்னா வீட்டில் உட்காரவே தோணாது. வசனத்தை கேட்குறதுக்கு அவனை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து நல்லா கேட்பான் பாருங்க, வாஞ்சையோடு கேட்பான் பாருங்க. நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ஆசை கிடையாது. எதை சம்பாதிக்கணும், என்ன உடுத்தணும், இப்போ கூட்டம் முடிஞ்சவொடனே என்னத்தை போய் தின்னலாம், இதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் திங்கிறோமோ இல்லையோ, இதை என்னத்தை கொடுக்குறதுன்றதில் எங்கள் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. சோறே இறங்க மாட்டேங்குது.
இதால் என்ன பேசிக்கிட்டே கிடக்கா, சீக்கிரம் முடிக்க மாட்டானாக்கும், வீட்டில் ஆக்கி வச்ச கறி வேற ஆறிக்கிட்டு கிடக்கு, போய் தின்னணுமா இல்லையா? தேவனுடைய தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை என்ன செய்தார்? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும். இங்கே இருக்கிற நிறைய பேர் பள்ளிக்கூடத்தையே ஒழுங்காக முடியாதவங்க. சிலருக்கு கொடுத்தா கையெழுத்து போடுவாங்க, சிலருக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, வாசிக்க கூட தெரியாதுங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு எம்ஏ, பிஹெச்டி, எம்ஃபில், டாம் டூம் டமால் டிமில் அப்படின்னு ஒருத்தனை உட்கார வைக்கலாம். அவனுக்கு இவங்களை பார்க்கும்போது எப்படி தெரியும்? அற்பமாக தெரியும். ஆனால் நீ அறியாத ஒரு வெளிச்சம் இவர்களுக்குள்ளே இருக்குது, நீ அறியாத ஒரு பிரகாசம் இவர்களுக்குள்ளே இருக்குது, நீ அறியாத ஒரு அறிவு இங்கே இருக்கிறது. அது உலகத்தில் எந்த புஸ்தகத்திலும் இல்லை, அது வேதத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அந்த பேதை, அந்த பைத்தியம் திரும்பி நான் அறிந்திருக்கிற கிறிஸ்துவையும் அவரால் அளிக்கப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் நித்திய ஜீவனை அடைவேன் என்கிறதுக்கான உறுதி உங்கள்கிட்ட இருக்குதானா? அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? He cannot answer anything. ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசித்திருக்கிற என்னால் அதற்கான பதிலை சொல்ல முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மாம்சமான எவனும் தேவனுக்கு உண்பதாக பெருமை பாரா. உலகத்தில் மனுஷன் என்னென்னமோ செய்யறதுக்கு அவனை வச்சு ஆண்டவர் செய்ய வைக்கிறார். ஆனால் நித்தியத்துக்கான காரியத்தை செய்யறதுக்கு ஒன்றையுமே ஆண்டவர் அவங்ககிட்ட கொடுக்கல, அது அவரே செஞ்சு முடிச்சிட்டார். அதையும் செய்யக்கூடிய ஆற்றல் இவகிட்ட கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், இவனை என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. ஏன்? நித்தியத்துக்கு, மறு உலகத்துக்கு, மேலான வாழ்வுக்கு போகணுன்னா இயேசு தான் வரணுமோ? எங்களாலையும் செய்ய முடியுமாக்கும், நாங்களும் ரூட்டு போடுவோமாக்கும். போட்டு பார்த்தான். எங்கே போட்டு பார்த்தான்? ஆதி ஆகமத்தில் பாபேல் கோபுரத்தில் போட்டு பார்த்தான். இதை எதை தொடுவேன்? வானத்தை தொடுவேன். தொட்டுருவேன். நீ நம் பூமி எங்கும் சிதறி போகாமல் இருக்கு. தேவ நோக்கம் என்ன? பலுகி பெருகி பூமியை நெருப்பி குழந்தை குட்டியை பெற்று போட்டுக்கிட்டே இருறா. வருஷத்துக்கு ஒன்று போடுறான், டசன் கணக்கில் போடுறான். பெருகுங்கடா உலகத்தில். அதுதான் ஆண்டவருடைய வழி. இவன் என்ன சொல்கிறான்? நம்ம எங்கேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, செதிர போயிடக்கூடாதாக்கும், இப்படியே இருக்கணுமாக்கும், குண்டாச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டணுமாக்கும். அதனால் நம்ம எல்லோரும் என்ன சேர்ந்து கட்டுவோம்? ஒரு கோபுரத்தை கட்டுவோன்னு கட்டினான். மேலே இருக்கிறவர் வந்தார், நேராக குழப்பி விட்டு போயிட்டார். வானத்தை நீ தொட்டுருவியா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் அந்த இடத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். உன் பாபேல் கோபுரம் வானத்தை நிச்சயம் தொட முடியாது. உன்னுடைய கட்டுமானம் சீர்குலைந்து போகும், உருவழிந்து போகும், அது அடையாளம் என்று போகும். கர்த்தர் குழப்பத்தினாவே உள்ளே அனுப்புவார். ஆனால் எதையும் தெளிவை அனுப்புகிற ஆவி என்ன செய்யணும்? அது உன்னை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆண்டவர் பாஷைகள் என்ன ஆக்கி விட்டாருங்க? தாறுமாறாக்கி விட்டுட்டாரு. ஏன் தாறுமாறாக்குனார்னா, இவனெல்லாம் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருந்தால் நமக்கு வித்தை காட்டுவானுங்க. பாஷையை தாறுமாறாக்கி விட்டா அவங்களுக்குள்ளேயே மெண்டலாகி பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ தமிழன் பூரா தமிழ்நாட்டில் இருக்கான். இப்போ இதில் நமக்கு இந்த மீடியேட்டர் லாங்குவேஜ் ஒன்று, இங்கிலீஷ்னு ஒன்று இருக்கிறதுனால, அது பிரிட்டிஷ் காலனியலுக்குள்ளே வந்ததுனால, அந்த பிரித்தானியாவுடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருந்ததுனால, அந்த இங்கிலீஷினுடைய வழக்கமும் பேச்சும் சொல்லாடலும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஓரளவு இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே என்ன ஆகுறோங்க, கனெக்ட் ஆகிறோம். அது மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கும் ஒன்றுமே புரியாது. அவன் ஊர்லேயே என்ன செய்வான், இருப்பான். ஆக்சுவலாக நம்முடைய இந்தியா ஒரு தனி நாடு கிடையாது. அது இந்திய துணைக்கண்டம், ஆசிய துணைக்கண்டம். இட்ஸ் அ சப்கான்டினென்ட் ஆஃப் ஏஷியா. இது பல நாடுகளாக இருந்த ஒரு இடம். இந்தியாவுக்கு இப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் மொத்தமாக இந்தியான்னு ஒரு நிறப்பரப்பா அப்படியே டிக்ளேர் பண்ணி விட்டுட்டு போயிட்டான்.
ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறா எதையும் செஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆகிட்டார்னா பாஷைகளை தாறுமாறாகி இவன் சொல்கிறது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்கிறது இவனுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி குழப்பி விட்டார். ஆனால் இத்தனை குழப்பத்தின் மத்தியிலேயும் கிறிஸ்துவை பற்றிய அறிவினுடைய மொழி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அது பரிசுத்தாவினால் அருளப்பட்டது. இங்கிலாந்துக்காரனுக்கும் புரியுது, அமெரிக்காக்காரனுக்கும் புரியுது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு புரியுது, காட்டுவாசிக்கும் புரியுது, நாட்டுவாசிக்கும் புரியுது. எந்த தீவுகளிலும் குன்றுகளிலும் கண்டங்களிலும் இருக்கிற எல்லாருக்கும் அந்த காரியம் புரிகிறது என்று சொன்னால் கிறிஸ்து குழப்பமானவர் அல்ல, அவர் தெளிவான தெய்வம். காரணம், அவர் மனுக்குலத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தினவர் இல்லையா? அந்த சப்ஜெக்ட் நிச்சயமா எல்லாருக்கும் என்ன செஞ்சு தான் ஆகணுங்க. The language of Christ must be understood by every human on the earth because the Christ is for the whole world. கிறிஸ்து எல்லாருக்குமான தெய்வம். அவருடைய கிருபையின் மொழி எல்லாருக்கும் என்ன செய்யும்? புரியும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், உனக்கு தெரிஞ்ச ஹிந்தி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெலுங்கு தெரியாமல் இருக்கலாம், எது தெரியாமல். ஆனால் கிறிஸ்துவின் மொழி உலகத்தில் எங்கே போனாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். பாருங்க, கர்த்தர் 1000 வருட அரசாட்சி எங்கள் பூமியில் ஸ்தாபிக்கும் போது இங்கே தெலுங்கு மலையாளம் அதெல்லாம் இருக்காது. பாருங்க, எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசுவோம். ஆனால் என்ன பாஷைன்னு எனக்கு தெரியாது, அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். அந்தபடி அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறவர்கள் மேன்மை பாராட்டுங்க. இதை பற்றி மாத்திரம் மேன்மை பாராட்டு, கிறிஸ்துவை பற்றிய மேன்மை பாராட்டு. அவரும் அல்ல, அவரே தேவனால் நமக்கு என்ன முதலாவது ஞானம். அவரே நமக்கு, நீ ஞானியாப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சத்தியமாக ஞானி தாங்க. எப்படிங்க நீ ஞானினா? கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, அதனால நான் ஞானி. நீ நீதிமானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் நான் நிச்சயமாக நீதிமானா இருக்கிறனால நீதிமான இல்லை, தேவ நீதினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நீ பரிசுத்தவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் நான் பரிசுத்தவான், அவர் எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். நீ மீட்கப்பட்டிருக்கிறாய், ஆமாம் நிச்சயம் மீட்கப்பட்டிருக்கிறாய். எப்படிப்பா மீட்கப்பட்ட? சிலுவைக்கு போனியோ, தண்டனையெல்லாம் அனுபவிச்ச, ஒன்றுமே படலைங்க, எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ஆகவே அவராலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ஃபைனல் பாட்டம் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நம்முடைய ஞானம், அவர் தான் நம்முடைய நீதி, அவரே நம்முடைய பரிசுத்தம், அவரே நம்முடைய மீட்பு, அவரே நம்முடைய எதிர்காலம், அவரே நம்முடைய நித்திய ஜீவன், அவர் தான் எல்லாமே நமக்கு. அப்போ கிறிஸ்து என்கிற ஆழ்தத்துவத்தை வெளியே தூக்கிட்டு நித்திய ஜீவனுக்கான அஸ்திபாரத்தை வேற எந்த சைக்காலஜியை வச்சோ தத்துவத்தை வச்சோ மனுஷனுடைய கொள்கைகளை வச்சோ போடவே முடியாதுங்க. அப்படி போட ஒருத்தன் முயற்சித்தானா அவனுக்குள்ளே அது என்ன ஆவி வேலை செய்யுது? அக்கிரமத்தின் ரகசியம் அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்யுது. இந்த கால வேளையிலே ஊழியர்களாகிய உங்கள் எல்லாரையும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பிரசங்கத்தின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டிய கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தப்பட்டு அந்த அஸ்திபாரத்திலே நீங்கள் நிலைத்திராவிட்டால் உன் ஊழியமும் வேஸ்ட்டு, உன் பிரசங்கமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். உனக்குள்ளே தேவ ஆவி கிரியை செய்யலை ராஜா, வேற ஒரு ஆவி இன்னைக்கு கிரியை செய்யுது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளக்கூடிய, கிறிஸ்து இயேசுவை பிரசங்கிக்க முடியாதபடி அவர் ஏற்படுத்தின அந்த கிரமத்துக்கு மாறான காரியங்களை எல்லாம் இன்றைக்கு கொள்கை விபரீதங்களாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றையும் கேட்க நமக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட, ஒரு பிரதர்கிட்ட, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே பிரதர் அப்படின்னு சொல்லி நான் மேற்கோள் காட்டி சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, சில வித்தியாசங்கள் இருக்குது பிரதர், நம்ம அதை அப்படியே கண்டுக்கிடாமல் அப்படி போயிட வேண்டியதான்றாரு. எப்படி சொல்கிறார் பாருங்க. ஆனால் திருத்துவ கோட்பாட்டில் இருக்கிற போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். உன் ஞானசானம் சரியில்லையாக்கும், உன் இது சரியில்லையாக்கும், எல்லா சபையாரையும் நோண்டுவான், எல்லா ஸ்தாபனங்களையும் நோண்டுவான். அப்போ அதையும் கண்டுக்கிறாமல் போயிட வேண்டியது என்ன? அதான் சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், மரும உடைச்சா பொன் குடம். வெளியில் எவ்வளோ உபதேச காரியங்கள் இருக்குது. அவங்களே ஆண்டவர்களை நேசிப்பா, அவங்கள எப்படியாவது ஆண்டவர்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வாப்பான்னு சொன்னால் அதெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் பிரதர். ஆனால் இவங்களுக்குள்ள இதை படம் மோசமானதெல்லாம் இருக்குது.
அதாவது அதெல்லாம் எப்படி இவனுங்களாம் பேசுகிறானுங்கன்னே நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு விபரீதத்தின் கொள்கைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டால், அது அப்படி தான் இருக்குது பிரதர், அதை அப்படியே பார்த்துட்டு போயிடணும் பிரதர். ஏன் உனக்கு பொறுப்பு இல்லை, உனக்கு வசனம் தெரியுமில்ல, கூப்பிட்டு சொல்லலாம்ல. இந்த மாதிரி நறுக்குன்னு பண்ணுறதுனால என்னை ஒரு வேலைக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நீ வரவே வேணாம் என்கிட்ட, நீ வரவே வேணாம், அப்படியே ஒழிச்சு போன்ற. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவருடைய கிருபையில். எனக்கு இந்த வசனம் தெளிவை கொடுத்துருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு தெளிவை கொடுத்துருக்கிறது. அன்றைக்கி ஒருத்தன் சொன்னால் பவுல் பிரசங்கிக்கிறதானே அப்படின்னு போகும்போது பிசாசு என்ன அது என்ன கேட்டுது, பவுலையும் அறிவேன் பவுல் பிரசங்கி கிறிஸ்டியன் நீ யாரான்னு கேட்டுச்சு. அதே கேள்வியை தான் நான் கேட்குறேன். எல்லா தீர்க்கதரிசிகளையும் அறிவேன், வேதத்தையும் அறிவேன், இயேசு கிறிஸ்துவை அறிவேன், நீ யாரா அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. காலவெளியில் சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அதை காலங்களுக்கு முன்பதாய் திட்டமிட்ட தேவன் காலம் நிறைவேறின போது ஸ்திரீரிடத்தில் பிறந்தவராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவினாலே அது கல்வாரியில் யாவும் முடித்து தீர்க்கப்பட்டது. நீ நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டுமானால் ஒரே வழிதான் உண்டு, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். இந்த அஸ்திபாரத்துக்கு மாறான ஒரு காரியத்தை எந்த ஒருவன் கொண்டு வந்தாலும் அவன் கிரமத்தின் ரகசியத்தில் இருக்கிறவன் அல்ல, தேவ பக்தியின் ரகசியத்துக்குள்ளே இருக்கிறவன் அல்ல. அக்கிரமத்தின் ரகசியம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் இனிக்விட்டி, த மிஸ்ட்ரி ஆஃப் இனிக்விட்டி இஸ் ஒர்க்கிங் இன் ஹிம். இது நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்குள்ளே அது அவனை கொண்டு போகாது. ஆகவே நம்முடைய உறுதியான அஸ்திபாரத்தை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிற நாம் கடைசி வரை அதிலே நிலைத்திருப்போம், அதிலேயே நாம் நிலைத்திருப்போம். அதாவது வேதவசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும். அப்போது உலகத்தில் எப்படி உலகத்தில் தேவ நியாயத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாவத்தின் கிரியைகள் எல்லாம் அநியாயமோ, அதே போல் கிறிஸ்துவை பற்றிய உண்மைக்கு மாறான காரியங்கள் எல்லாமே என்னது தான் அநியாயம். இதை விட்டு விலக மாட்டேங்கிறான்ல நம்ம பிரதர் கர்த்தருக்குள்ளே நேசிக்கணும் பிரதர், வச்சுக்கோ, தடவி கொடுத்துக்கிட்டே ராஜா. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த வசனமே ஒன்று நியாயந்திருக்கும். இந்த காலவெளியில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரே அஸ்திபாரம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம். அதை தான் பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை தான் பிரேது பிரசங்கித்தான். காலகாலங்களாக இந்த எல்லா பரிசுத்தவான்களும் அதை தான் என்ன பண்ணாங்க, பிரசங்க. வேதத்தை எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா ஐயோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதையுமே ஆண்டவரை விட்டு வைக்கல. நம்முடைய சிறந்த வாழ்வியலுக்கான அத்தனை விஷயங்கள் எதுக்குள்ளே இருக்குதுங்க, பைபிளுக்குள்ளே இருக்குது, வேதத்துக்குள்ளே இருக்குது. அப்போ பிசாசனுடைய நோக்கமே என்னன்னா, புதுமையான நூதனமான ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு எதை விட்டு டைவர்ட் பண்ணிடணும், தேவனுடைய வசனத்திலிருந்து டைவர்ட் பண்ணிடணும். இப்போ அந்த சில கூட்டத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது என்னையா பேசுகிறதே பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு புதுசாக ஒரு வெளிப்பாடு வேணாமா? என்ன வெளிப்பாடு வேணும்? நமக்கு வெளிப்பட வேண்டிய ஒரே வெளிப்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பேசுவார், பேசுனதே திருப்பி பேசுவார், நினைப்பூட்ட வேண்டி நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஆமேன். அப்போ மறைக்கப்பட்டதாக இருக்கிற ஒன்றை இவன் வெளிப்படுத்தப்பட்டதாக ஆக்க வேண்டும் என்று நினச்சி அவன் தோன்றனான்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக இந்த காரியம் அவனுக்கு என்ன செய்யாது, வெளிப்படாது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் இடிமுழக்கங்களை உண்டாகுது. இடிமுழக்கங்கள் உண்டாகும் போது யோவான் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இதை என்ன போடுன்ட்டாரு. இதுக்கு இவன் விளக்கம் கண்டுபிடிக்கிறான். முத்திரை போடுன்ட்டானா வாயை மூடி கம்முன்னு. தானியல் காலத்தில் ஆண்டவர் கொடுத்தாரு, என்ன போட்டார், முத்திரை போட்டார். திறக்க வேண்டிய நேரம் வரும்போது என்ன செஞ்சார், திறந்தார். இப்போ போட்டாச்சு இல்லை முத்திரையை போட்டவர் திறக்க வேண்டிய நேரம் வரும்போது திறப்பார். பேசாமல் அமைதியாக அவன் வேலையை பாடுறான்னா, கர்த்தர் எனக்கு அந்த முத்திரையை வெளிப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் அந்த இடி முழக்கத்தை எனக்கு சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இவன் எல்லார் தலையிலையும் இடியை போட்டுக்கிட்டு கிடக்கான். இதெல்லாம் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பைபிள் எங்கே அமைதியாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் நான் எப்படி இருப்போம், அமைதியாக இருப்போம். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதலாக இருந்தது. சரி, அவர் பரிந்து பேசுகிற வேலைக்கே விட்டுட்டு நியாயத்தீர்ப்பு வேலைக்கு போயிட்டார். அப்போ அந்த நியாயத்தீர்ப்பு நிலையில் வேறு என்னங்க செய்கிறாரு? அப்போது அந்த அரை மணி நேரம் வேறு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண போனோன்னா அது எனக்கு தெரியாது. காரணம் அது எதில் இல்லை,
வேதத்தில் இல்லை. எனக்கு எது வேணுமோ அதை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் நான் போய் சேரணும். அதற்கான அந்த மறுரூபத்தை நான் எனக்குள்ளே என்ன செய்யணுங்க? அடைந்து கொள்ளணும். அது ஒன்று தான் நம்மளுடைய நோக்கம், அதுதான் நம்ம லட்சியம். அதற்கு தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் தூய்மையாய் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழ வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் எதை விட்டு விலகணும்? தேவனால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிலைக்கு மாறான எல்லா துருபதேசங்கள், வியாக்கியானங்கள், விளக்கங்கள் என்கிற இந்த அநியாயங்களை விட்டு அவன் என்ன செய்யணுங்க? These are all the spirit of iniquity. அக்கிரமத்தின் ஆவிகள் இதெல்லாம், அக்கிரமத்தினுடைய செயல்கள் இதெல்லாம். தேவனுடைய கிரமம் அவருடைய வார்த்தையில ஒழுங்காய் இருக்கிறது. ஆமென். ஆதியாகமத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரை தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் வைத்திருக்கிறார். இதை கர்த்தருடைய ஆவி சகலவற்றை என்ன செய்துங்க? ஒழுங்குபடுத்துகிறது. இந்த கிருபைக்குள்ளே, இந்த அறிவுக்குள்ளே, இந்த புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வாழ்கிற வரைக்கும் நமக்கு என்ன இல்லைங்க? பிரச்சனை இல்லை. இதை விட்டு தாண்டி வேறு ஏதாவது ஒன்று பிடிக்கணும்னு நம்ம போகும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தினுடைய எதை கெடுக்குதுங்க? அஸ்திபாரத்தை டேமேஜ் பண்ணுகிறது என்கிறதை மறந்து போகாதங்க. அஸ்திபாரம் அசைந்தால் எதுவுமே நிற்காது, எல்லாம் கீழே என்ன செஞ்சிருங்க? விழுந்துடும். ஆகவே நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்புகள், நம்முடைய ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் கடைசி வரை நிற்க வேண்டுமானால் இந்த அஸ்திபாரத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதற்கான கிருபையை, பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கூட இந்த காலை வேளையில் செய்தி நிறைவு பண்ணுகிறேன். நாம் யாவரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் தந்த நம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தாவே. போடப்பட்டிருக்கிற அந்த அஸ்திபாரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட முடியாது கர்த்தாவே. அதில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கைக்கு மாறான எல்லா அநியாயங்களையும் அடையாளம் கண்டு அதை விட்டு விலகி தூரமாக இருந்து கர்த்தருடைய சித்தத்திலே, நோக்கத்திலே மாத்திரம் அவன் ஓடும்படி நீர் கிருபை அருள நான் ஜெபம் பண்ணுகிறேன். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இதுவரை விசுவாசத்திலே வழுவாதபடி எங்களை காத்து கொண்டீர். கடைசி வரை நீர் காத்துக்கொள்ள நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் தொடர்ந்து இருந்து எங்களை வழிநடத்தட்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி நம்முடைய ஜனத்தை சமாதானத்தோடு கூட அனுப்பும். சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.